ஹலோ மக்களே! வீட்ல இருந்தே 10 கிலோ குறைச்சாச்சுங்க. 70 கிலோலேருந்து 60 கிலோ வந்துட்டோம். இப்போ வந்து 59 பாயிண்ட் சம்திங்கில இருக்குது. ஏதாவது கார்பு அது மாதிரி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்னா 60 வருது. 60, 59 இந்த மாதிரி மாறி 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 போயிட்டுருக்கு மக்களே. நம்மளோட 30 டேஸில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீக்கெண்ட் ஆனால் சீட் டேவும் வச்சுருக்கேன். அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இந்த வெயிட் லாஸ் இருக்கல. நார்மலாக ஒரு 5 டேஸ் ஒழுங்காக போகும். ரொம்ப கார்ப்லாம் எடுத்துக்காம. அப்புறம் வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கார்ப் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்படி இருந்தும் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். குறைஞ்ச அளவில் குறைச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி ஈஸியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா, உங்களோட கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் வந்து இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம மந்த்து ஃபுல்லாக 2 மந்த்து ஃபுல்லாக 6 மந்த்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும். ஆனால் வந்து இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்பப்போ அளவாக எடுத்துக்கிட்டு பண்ணும்போது உங்களோட இந்த வெயிட் லாஸ்ன்ற மாதிரியே தெரியாத அளவுக்கு இது வந்து போயிட்டே இருக்கும். உங்களோட இந்த டெய்லி ரொட்டீனாகவே உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து மாறிடும். டெய்லி ரொட்டீனாக ஒரு நல்ல பழக்கத்தை மாற்றுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் வந்து காலைல இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு பால் எடுத்திருக்கேன் மக்களே. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா முதல் நாள் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸு, அப்புறம் பழைய முட்டை குழம்பு தான் இருந்தது. பழைய முட்டை குழம்பு, அப்புறம் வந்து காய் வந்து பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு பொரியல், அப்புறம் கொஞ்சம் தயிர் வச்சு, அப்புறம் திரும்ப வந்து மதியானம் வந்து நான் கொஞ்சம் திரும்ப ஒரு ப்ரோட்டீனுக்காக ஒரு முட்டையும் ஒரு ஆம்லெட்டை ஊற்றி அந்த லஞ்சை வந்து நான் வந்து சிறப்பாக முடிச்சிட்டேன் மக்களே. இந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவே இருக்கும். தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோபயோட்டிக் ரொம்பவே நம்ம வயிற்று பகுதிக்கு ரொம்ப தேவை, டைஜஷனுக்கு தேவை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சாப்பிடும்போது தயிர் வச்சு நீங்கள் கூட சாப்பிடும்போது அது வந்து வெயிட் ஏறும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். வயிறு வந்து ரொம்ப கனமாக இல்லாமல் ஏதாவது எப்படி ஃபுல்லாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் தான் வந்து நம்மளுக்கு செரிமான சக்திக்கும் வந்து தயிர் வந்து கம்பல்சரி தேவை. அதனால் வந்து நீங்கள் சேர்க்கும்போது ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் மக்களே. சேர்த்துக்கிட்டு நான் வந்து என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இப்போ கிடச்சிருக்காங்க, வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு. அதனால் அவங்க கால் பண்ணாங்க. சரின்ட்டு நான் வந்து ஈவினிங் வந்து வாக்கிங் கிளம்பிட்டேன் மக்களே. நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கு தான், வாக்கிங் பார்க்கு. அங்கே வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டு, அப்புறம் ஒரு ரவுண்டு பெரிய ரவுண்டு, அதில் வந்து ஒரு 3 ரவுண்டு வந்தோம். வந்துட்டு வந்து உட்காந்துட்டோம். ஏன்னா எடுத்த இடத்துல 5000 அதாவது பெரிய பெரிய 5 ரவுண்டு 6 ரவுண்டுலாம் கவர் பண்ணால் நின்றுவோம் அப்படின்ட்டு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு 3 ரவுண்டு வந்தோம். வீட்டிலே நடந்தது, காலையில் நடந்தது, அது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8000 கிட்ட 7000 சம்திங் வந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு 8000 நடக்கிறேன். ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நேரம் ஆயிடுச்சா, அதுக்கு மேலே டீ குடிக்க வேணாம் அப்படின்ட்டு வீட்டில் கொஞ்சம் பாதாம் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பாதாம் பால் மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு அதை குடிச்சிட்டு என்னோடய டின்னரை வந்து முடிச்சாச்சு மக்களே. இப்படி தான் என்னோட இந்த 22nd டே வந்து போச்சு மக்களே. நீங்களும் ஒரு லைக்கை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.